தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு அவர்களது பெற்றோர் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். அதன்படி பழனியில் உள்ள தனியார் பள்ளியில் அறிவியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த மாணவனுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். நான் 597 out of 600 எடுத்து சயின்ஸ் குரூப்பில் ஸ்டேட் மார்க் வாங்கியிருக்கேன். இதுக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தமிழில் 99 out of 100, இங்கிலீஷில் 99 out of 100, ஃபிசிக்ஸில் 99, மேக்ஸில் சென்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம், கெமிஸ்ட்ரியில் சென்டம். அடுத்து இன்ஜினியரிங் போகிறேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புத்திரச்சல் பகுதியை மளிகை கடை வியாபாரியின் மகன் ராகுல் 600க்கு 599 மதிப்பெண்கள் பெற்று ஆங்கில வழி கல்வியில் முதலிடம் பிடித்தார். பள்ளி நிர்வாகம் மாணவனுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக வழங்கி கௌரவித்தனர். அப்போது பேசிய மாணவன், ஆடிட்டராவதே தனது லட்சியம் என மாணவன் ராகுல் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளின் 93.25% பேர் தேர்ச்சி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நான் பயாலஜி குரூப்பில் 590 ஸ்கோர் எடுத்து பள்ளி அளவில் முதலிடம் பிடிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் யார் கொடுக்கணும் அப்படின்னா, என் கூட ஒர்க் பண்ண டீச்சர்ஸுக்கும் ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் தான் முதல் தேங்க்ஸு. அவங்க ஸ்கூல் நிர்வாகத்தில் நிறையா டைமிங்லாம் போட்டு கரெக்டான ஸ்கெடியூல் போட்டு என்னை கரெக்டான வழியில் அனுப்பி என்னை அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே சொல்லுவேன். அப்புறமா என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டில் படிக்கிறதுக்கான சூழ்நிலை சரௌண்டிங்ஸ் அமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு என் பேரண்ட்ஸும் கூட இருந்தாங்க. அடுத்ததான் நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆனர்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு